உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ என்எஸ்ஏபுடைய 40 நாள் உபவாச ஜெபத்திலே தியானத்திலே நாம் எல்லோரும் ஒன்று கூடி வந்து சந்திக்க வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக 26வது நாள் சந்திக்கிறோம். நான் பாஸ்டர் தேவா. நான் பாஸ்டர் கிடியன் ஃப்ராங்க்லின். வாங்க பாஸ்டர், நம்ம தியானத்துக்குள்ளே போகலாம். பாஸ்டர், இந்த வருஷம் ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு தனிநபர் தேவனுக்கு பயந்து வாழுகிற பயப்படுதலை குறித்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஆமாம் பாஸ்டர், நல்ல ஒரு தலைப்பு. தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை குறித்து இன்னைக்கு அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிறார் பார்க்குற உலகம் முழுவதும். ஆனால் ஒரு தேவ பயம் இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் வசனம் 7 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதனையும் வெறுக்கிறார்கள் அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆமாம் பாஸ்டர், அப்போ வசனம் அழகாக தெளிவாக போட்டு கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தின் ஆரம்பம். இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்க முடியும்? முதல் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு தனிப்பட்ட ரட்சிக்க ஒரு மனிதன் கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு, ஒரு தெளிவு அவர்களுக்கு வரும் பொழுது அந்த ஞானம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களிடத்துல என்ன பண்ணுமா, ஒரு தெய்வ பயத்தை கொண்டு வரும். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது அவனுக்கு ஞானம் மாத்திரமல்ல, அந்த ஞானம் அவனுக்கு போதிக்குமா. என்ன போதிக்குமா? நீ கர்த்தருடைய பிள்ளை, எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து செய் அப்படின்னு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானம் நமக்கு போதிக்கும். அந்த ஞானம் தேவன் நமக்கு போதித்து நல்வழியில நம்ம நடத்துமா. ஒரு தனிப்பட்ட மனிதன் தேவ பயத்தோடு அவன் நடக்கும் பொழுது பலவிதமான ஆசீர்வாதங்களை அவன் வாழ்க்கையில் சுதந்திரத்துக் கொள்கிறான். அதான் கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் அதே போல மூடர் ஞானத்தையும் போதனையும் வெறுக்கிறார்கள். அப்போ யார் இந்த மூடர்கள், யார் இந்த போதனை வெறுக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மூடர்கள் தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். உலகத்தில் பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க, பலவிதமான முரண்பாடு நிறைந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அங்கிட்டு போகாமல் இன்னைக்கு நம்ம ஒரு தனி மனிதனாக தேவனுக்கு பயந்து நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த ஞானத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு அதிகமாக கொடுப்பார். அது ரொம்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கிறது, காணப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. பாஸ்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை ஒரு பரிசுத்த வாழ்க்கை முறை என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 15-16 வசனத்தை வாசித்தா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள், ஏனெனில் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்துல அந்த தேவ பயத்தோடு ஒரு மனிதன் பரிசுத்தமா எப்படி வாழ முடியும்? பார்த்தீங்கன்னா சார், ரொம்ப சிம்பிள். எப்படி நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும்னா, முதலாவது நாம் கர்த்தரோடு அந்த உறவை வைத்துக்கொள்ள வேண்டும். எப்படி உறவை வைத்துக்கொள்ள முடியும்னா, முதலாவது அந்த வேத வாசிப்பு, பைபிள் ரீடிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில். அப்போ தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். இப்போ பண்ணால் நம்ம நிறைய காலத்தில் இருக்கிறோம், நிறையா டெக்னாலஜி காலத்தில் இருக்கிறோம். ஸோ we need to பைபிளை எப்போதும் தினமும் தியானிக்கிற மகனாக இருக்கும்போது, அதே சமயத்தில் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் ஃபெலோஷிப் இல்லாமல் நம்ம தவறி கொண்டு இருக்கிறோம். ஸோ பைபிள் ரீடிங் ரொம்ப முக்கியம், வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம், ஜெபம் முக்கியம். நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஐக்கியம் நமக்கு இருக்கும்போது அது ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போகுது. பாஸ்டர், நீங்கள் சொன்னீங்க வேத வாசிப்பை குறித்து நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இன்னைக்கு இந்த அவசரமான உலகத்தில் காலையில் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, வேலைக்கு இரவு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறதுக்கு என்ன ஆலோசனை நீங்கள் கொடுப்பீங்க? சங்கீதத்தில் அழகாக போட்டிருக்கு பாஸ்டர், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான். இன்னைக்கு ஒரு வசனத்தை நாம் எடுத்து நாம் தியானிக்க வேண்டும் பாஸ்டர். இன்றைக்கி எப்படி நான் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ முடியும்? அப்போ அதை தியானிக்கும் போது நமக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பாஸ்டர். தியானிக்கணும்னா அந்த வார்த்தையை எப்படி நாம் உள்ளத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டு பாவம் பண்ணாமல் எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த தியானிக்கும் போது
நிச்சயம் நம்மளால முடியும் பாஸ்டர். ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்லும் போது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வேலைக்கு அதிகாலையில் எழுந்து வேலைக்கு கிளம்புவேன். ஓகே பாஸ்டர். அப்போ எனக்கு காலையில் எழுந்து வேலைக்கு போகும்பொழுது ஒரு அதிகாரமாவது நான் என்ன பண்ண முயற்சி பண்ணி படிப்பேன். சரிங்க பாஸ்டர். அந்த வசனத்தை வாசிப்பேன். ஓகே. அதில் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, என்னோட ஆரம்ப நாட்களில் அந்த வேத வாசிப்பு நிமித்தமாக அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் அதிகமான காரியங்களை பேசுவார். தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் பாஸ்டர், தேவ பயத்தை குறித்து நீதி நம்புகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பிரசங்கி 12:14 சொல்லுகிறது, ஏனெனில் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு மறைப்பொருளையும் அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பு கொண்டு வருவார். அந்த வசனத்தை ஒட்டி சில வியாக்கணங்கள் சொல்லப்படுகிறது. தேவனுடைய நீதியை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப நீதி என்ற என்ன பாஸ்டர்? நீதி பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சத்தில் கர்த்தருக்கென்று உண்மையா இருக்கும் போது நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவோம். ரொம்ப சிம்பிளா பாஸ்டர், நீதியை நடப்பதுன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் நடக்கிற மனுஷன் எவனும் பாக்கியவான் சொன்னத்தக்கதாய், இதுதான் நான் நீதி என்று நினைக்கிறேன் பாஸ்டர். நீங்க என்ன நினைக்கிறீங்க நீதி குறித்து? நீதியை குறித்து பெரிய வியாக்கணம் நம்ம சொல்ல வேண்டாம். ஆண்டவர் வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, ஆம் என்றும் ஆம், இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே. நீதி அப்படி என்று என்னுடைய வார்த்தையின் பிரகாரம் சொல்லனாக்கா, எதை செய்தாலுமே அதை சரியா செய்யணும், முறையா செய்யணும். ஒரு காரியத்தை நம்ம சரியா முறையா செய்தால் அங்க நீதியின் தேவன் நம்ம மத்தியில வாசம் பண்ணுவார். அங்க தேவ பயம் இருக்கும். ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதுல ஒரு உண்மை இருக்கணும். ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதுல ஒரு ஒரு பொய் கலப்படம் இல்லாம நம்ம எதை செய்தாலும் அதுல ஒரு உண்மைத்தனமா நம்ம செய்யும் பொழுது அது எதை குறிக்கிறதுனா தேவ பயத்தை குறிக்கிறது. அப்ப அந்த தேவ பயம் நீதியை குறிக்கிறது, நீதி தேவ பயத்தை குறிக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி அரசர், அவர் நீதியின் செங்கோல் உடையவர். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீதியான காரியங்களை கடைபிடிக்கும் பொழுது, அவன் உண்மையா வாழும் பொழுது, தேவ பயத்தோடு வாழும் பொழுது நிச்சயமா அந்த தனிப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஸோ நம்ம என்ன பண்ணோம் பாஸ்டர், இந்த நேரத்தில் இந்த வசனத்தெல்லாம் நம்ம தியானித்தோம். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கேட்குறவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக பாஸ்டர், நம்ம நீதியோடு நடக்கும்போது கர்த்தரே பிரியப்படுகிறார். ஸோ நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம் பாஸ்டர். நிச்சயமா இந்த வசனத்தை கேட்டவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. சரி. ஸோ நம்ம தேவ பயத்தோடு நீதியோடு சற்று நேரம் நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். நீங்கள் ஜெபம் செய்யுங்க பாஸ்டர். ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போ நாங்கள் பேசினபடியே இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்ப சொல்லத்தக்கதாய் உமக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக, அதே போல் நீதியோடு நியாயத்தோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை நாங்கள் குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவாய் மன்னித்து எங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த கேட்ட வசனத்தின்படி எங்களை ஆஸ்வதிக்கப்பா. துதி கன மகிமை ஒருவருக்கே பிளஸ் பண்ணுறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நிச்சயமாக இன்றைய வேதத்தினுடைய தியானங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் தொடர்ச்சியாக அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பயத்தோடு நடங்கள். அடுத்த 3 நிமிடங்களுக்கு நாம் வாத்திய இசைகளை கேட்போம். அந்த நேரத்தை தேவனுடைய வசனத்தை தியானித்து அல்லது ஜெபம் செய்வோம். நாளை சந்திப்போம்.